நம்ம ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் தான் இது. ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்டோர் இருக்குது. அந்த ஸ்டோரில் அவங்க பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸில் இருந்து பார்க்குறப்போ ப்ராஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 260% வந்து ஈக்குவலாக கிடைக்குது அப்படின்னா, ஸோ அவங்க அதை வந்து செல்லிங் ப்ரைஸாக 720 ரூபா விற்கிறாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. பர்ச்சேஸ் ப்ரைஸுங்கிற ஒன்றும் இல்லை, காஸ்ட் ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸு 7200 விற்கிறாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இது ரெண்டே நம்மளுக்கு கிடைக்கிறப்போ ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, ஸோ 2000 அதாவது 260% அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ காஸ்ட் ப்ரைஸும் அதில் இன்க்ளூட் ஆகி தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, காஸ்ட் ப்ரைஸையும் ப்ராஃபிட்டே ஃபஸ்ட் ஆட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 260% அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ 260% அப்படிங்கிறதான் பார்த்திங்க அப்படின்னா 7200 வந்திருக்கு அப்படின்னா, ஸோ 100%க்கு நம்ம கண்டுபிடிக்கிறப்போ என்ன அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன அப்படின்னா, ப்ராஃபிட் அப்படிங்கிறது வெறும் ப்ராஃபிட் கிடைக்காது. கண்டிப்பாக நம்ம செல் பண்ணுறோம், ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னா அது காஸ்ட் ப்ரைஸில் இருந்து தான் நம்ம செல் பண்ணோம், அதனால தான் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால் காஸ்ட் ப்ரைஸை இன்க்ளூட் பண்ணோம். ஸோ இது 360 வரும். அப்படி இல்லை கொஸ்டினை நீங்கள் ரீட் பண்ணுறப்ப எப்போயுமே வந்து ப்ராஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் நம்மகிட்ட கேட்குறாங்க அப்படின்னா எப்போயுமே காஸ்ட் ப்ரைஸ் வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 100 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நார்மலாக நேற்று நம்ம போட்ட அதே கணக்கு மாதிரி தான். ஸோ 360 எக்ஸு, ஸோ 7200 × 100 போட்டுக்கோங்க. ஸோ இந்த 360 இங்கே கொண்டு வந்துருங்க. ஸோ அப்போ இந்த இதை அடிக்கிறப்போ 1 இது 2 இங்கே ஒரு 0 இருக்கிறனால 0. ஸோ அப்போ 2000 இதுதான் ஆன்சர். ஸோ அவங்க விற்றதுலேருந்து அதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2000 ரூபா இருந்திருக்கும். ஸோ அதை 7200 விற்று 260% வந்து லாபம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதான் வந்து ஒரு ஈஸியான கணக்கு, ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.